நல்லவரே என்றும். ஆமென். ஆண்டவரே நல்லவரே என்றும். சொல்லுங்க, மகிமை மகிமை மாட்சிமை மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிழுடன் பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை. ஆசையா ரெண்டு கரங்களை தட்டி இயேசுவே மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் ரெண்டு கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புது பலனை தருகிறவரே ஜீவன ஜீவன ஹல்லேலூயா இயேசுவே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று. இந்த புதிய மாதத்தில் அப்படி கேட்கலாமா எல்லாரும்? உமக்கு பிரிய எனக்கு கற்று தாரும். எனக்கு கற்று நீரே என் தேவன் நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த இந்த மாதத்துல செம்மையான வழியிலே செம்மையான வழியிலே. சொல்லுங்க, மேக ஸ்தம்பமே மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே எங்கள் மேக ஸ்தம்பமே. துணையாளரே உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி ஆமென் ஆண்டவரே உயர்த்தி உயர்த்தி. சொல்லுங்க, வறண்ட நீலம் தவிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஏங்கி 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 தவிக்கின்றதையா ஏங்கி. சொல்லுங்க, எனது ஏக்கமே எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஏக்கமே எனது பாசமே எனது ஆசையே. ஆண்டவர் ஆராதிக்க வந்தவங்க அப்படி வாய்களை திறந்து எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. வாஞ்சையோட தாகத்தோட ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே எங்க இருதயத்தை அப்படி பக்குவப்படுத்துங்கப்பா. ஆமென். தேவன் மேலும் தேவ பிரசன்னத்தின் மேலும் ஒரு வாஞ்ச ஏக்கம் வரணும். கர்த்தர் நல்லவர். நீங்க அதிகமாய் உலகத்துக்கான நேரத்தை செலவிடுகிற காலங்கள் இது. ஆமென். நிறைய பிரயாணம், நிறைய வேலை, நிறைய காரியங்கள் இந்த உலகத்துல காண வேண்டியதற்கு பார்க்கிறீங்க.
இதன் நடுவுல தேவ பிரசன்னத்தின் மேல ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள வரணும். ஆமென். இந்த பரிசுத்த நாள்ல கேளுங்க, ஆண்டவரே உங்க சமூகத்தின் மேல ஒரு அளவில்லாத ஏக்கம், ஒரு அளவில்லாத பிரியம் எனக்கு வேணும். எழும்பி நிற்போம் ஆண்டவர் சமூகத்துல. கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்த போகிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு அபிஷேகத்தின் தொடுதல் நிறைவு இந்த காலைவேளை ஆராதனை நம்மளை தொடட்டும். மோசேயை தொட்ட அதே ஆண்டவர், ஏசாயாவை தொட்ட அதே ஆண்டவர், 120 பேரை தொட்ட அதே ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலை வேளையில சபையை தொடட்டும், நம்மை தொடட்டும், உங்களை தொடட்டும், என்ன தொடட்டும். அவர் தொட்டா மறுரூபம் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஒரு எதிர்பார்ப்போடு நிக்கிறவங்க மட்டும்தான் தேவ பிரசன்னத்தை தொட முடியும். ஒரு எதிர்பார்ப்போடு நிக்கிறவங்க மேலதான் தேவ பிரசன்னமும் தொட ஆரம்பிக்கும். இந்த காலை வேளையில வழக்கமா வர்ற ஒரு ஆராதனையா நீங்க நின்றா தேவனுடைய நிறைவை பெற முடியாது. ஆனால் வாய்களை திறந்த ஆண்டவரே, நான் ஏக்கத்தோட வந்திருக்கிறேன், உங்க பிரசன்னம் என்னை நிரப்பணுங்கிற ஒரு அளவு கடந்த தாகம் எனக்குள்ள இருக்குன்னு யாரேனும் நிற்பீர்களானால் அவர்களை தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இந்த காலை வேளையில நிரப்புவதாக. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே, தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாக அமரணுமே, பெரும் காற்றாக வீசணுமே, ஜீவநதியாக ஓ இயேசுவே தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலோ அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான சபை பாடட்டும். தீ போல இறங்கிடுமே, அக்னி நாவாக பெரும் காற்றாக ஜீவநதியாக தீ போல இறங்கிடுமே, அக்னி நாவாக பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக. ஆமென். எழும்பு பள்ளத்தாக்கினு ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம். நல்ல சபை. எழும்பு பள்ளத்தாக்கினு ஒரு சேனையை அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம். கை தட்டி சபை. தீ போல காற்றாக ஜீவநதி. சபை ஆராதிக்கட்டும். ஆமென். தீ போல அக்னி நாவாக பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக. மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்தி
இறங்கிடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபும் நடுங்கிடவே அக்னி மலையாக தீ போல அக்னி நாவாக வேறு காற்றாக சபையை நிரப்போம் ஆவியானவரே. தீ போல இறங்கிடுமே, அக்னி நாவாக பெரும் காற்றாக வீசிடுமே, சிவ நதியாக. ஓ சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய். அப்படி வாஞ்சை இருக்கா? சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை. இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய். கைதட்டி தீ போல அக்னி நாவாக பெரு காற்றாக வீசிடுமே, சிவ நதியாக. ஆவியானவரே தீ போல ஆமென். பெரு காற்றாக நிரப்போ தீ போல இறங்கிடுமே, அக்னி நாவாக. ஆவியானவரே யாரெல்லாம் வாஞ்சையோட என்னை நிரப்பும் என்று கேட்கிறார்களோ அத்தனை பிள்ளைகள் மேலோ தீ போல இறங்கிடுமே, அக்னி நாவாக. முகங்கள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை. தீ போல அக்னி நாவாக. அந்த 120 பேர் மேல இறங்கின அதே ஆவியானவர் சபையில் நடுவில் எங்கள் மேலே தீ போல கையை தட்டி ஆவியில நிறைந்து அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக சிவ நதியாக. கண்ணை மூடி வாயை திறந்து நல்ல அபிஷேகத்துல நிரம்பி என நிரப்புன்னு யார் கேட்கிறீங்களோ அவங்களை நிரப்பாம இருக்கவே மாட்டாரு. ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற மனுஷனுடைய வாழ்க்கை சாதாரண நிலைமையில இருக்காது. அவன் பிரயாசப்படுவான், அவன் பலன் கொடுப்பான், அவன் பிரகாசிப்பான், அவன் மூலம் பரலோகம் மகிமைப்படும், அவன் மூலம் தேவ மகிமை பிரத்யட்சமாய். கையை தட்டணும் நான் சொல்லணும் எதிர்பார்க்க கூடாது. Come on, worship in the spirit. ஆவியில ஆராதிக்க மாம்சத்துல உங்களை எதிர்த்து வந்த போராட்டங்களை இன்னைக்கு ஆவியில ஜெயிக்கக்கூடிய நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி தோற்று போய் வந்து நிற்கிற அத்தனை பிள்ளைகள் மேலும் ஒரு ஆவியின் விலையேறப்பட்ட அபிஷேகம். உன் மாம்சத்துல ஜெயிக்க முடியாத காரியங்களை இன்னைக்கு நீ ஆவியில ஜெயம் பெறும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வேண்டிய அனுக்கிரகத்தை ஒத்தாசையை சபரகதனா சப ஆராதிக்கட்டும், தேவ ஜன ஆராதிக்கட்டும். நீ மாம்சத்துல ஜெயிக்க முடியாத அந்த போராட்டங்களை, அந்த பலவீனங்களை, அந்த உபத்திரவங்களை, அந்த பாடுகளை, அந்த குறைவுகளை, அந்த இகழ்ச்சிகளை, அந்த எல்லா தேவையில்லாத தூஷணங்களை நீ ஆவியில ஜெயிக்கிற பலனை கர்த்தர் இந்த காலை வேளையில சபையின் மேல் கட்டாவில் பாராக. ஆராதிக்கட்டும், சபை அபிஷேகத்தில் நிரம்பட்டும், சபை அந்நிய பாஷையை பேசட்டும், சபை ஆவியில நிரம்பி எங்களுக்கு எதிராக எழும்பி வருகிற சகல துரைத்தனங்களை, அதிகாரங்களை வெட்கப்படுத்தும்படி மேற்கொள்ளும்படியான ஆவியின் பலனை எங்கள் மேல் அளவில்லாமல் இப்பொழுது கர்த்தர் வைப்பாராக. பேசுகிற ஒவ்வொரு அந்நிய பாஷையும் சத்துருவை சவால் விடுகிறது. சத்துருவுக்கு எதிரான ஒரு ஜெய கொடியை உன்னுடைய ஆவியின் கமான் சிஸ்டர் விடாத. அந்த மாம்சத்தில் எழுப்பி வந்த எல்லா போராட்டங்களையும் நீ ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது அவைகள் உனக்கு அடிபடியும்.
ரபகத ரபட சந்தரகதன. நீ ஆவியில நிறைந்து துதிக்க துதிக்க, நீ ஆவியில நிறைந்து ஜெபிக்க ஜெபிக்க, எதிராய் எழுப்பி வந்த எல்லா உலகத்தினுடைய காரியங்கள் பின்வாங்கி போவதாக. கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆவியானவரே, என்னை பலமாய் நிரப்பும் ஐயா, என்னை ஒரு விசை பலமாய் நிரப்பும். பெலிஸ்தியர்கள் நடுவில் 2 விலங்கிடப்பட்டு நின்ற சிம்சோன் ஒன்னே ஒண்ணுதான் கேட்டான், என்னை ஒரு விசை நிரப்பும், என்னை ஒரு விசை நிரப்பும். இந்த மாம்சத்துக்கு எதிராய் வந்த போராட்டங்களை, ஆமென், என்னுடைய மாம்ச புயம் அல்ல, ஆவியானவர் எனக்குள்ள வரும் பொழுது நடக்கும். ஆவியானவரே, என்னை இந்த ஒரு விசை நினைவு கூறும் என்று சொன்ன பொழுது அலங்கங்கள் அதிரத்தக்கதாக, கேலி செய்தவர்கள் நடுங்கத்தக்கதாக, சிறை பிடித்தவர்கள் நடுங்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ஒரு அசைவை தர முடியுமானா, அதே ஆவியானவர் மாம்சத்தில் தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் தேவன் நிரப்பும் பொழுது, எந்த இடத்துல சிறையாக்கப்பட்டோமோ அதே இடத்துல ஆவியானவர் பலத்தை கொண்டு விடுதலையோடு நிற்கிற ஒரு ஜீவியத்தை பரலோகம் தருவதாக. கைத்தட்டி ஆவியில நிரம்பி, கைத்தட்டி ஆவியில நிரம்பி, சீயோனே, உன்னை சிறையாக்கினவர்களை நீ சிறையாக்குகிற காலம் வருவதாக. கைத்தட்டி சபை ஆர்ப்பரிக்கட்டும், கைத்தட்டி சபை ஆராதிக்கட்டும், கைத்தட்டி சபை துதிக்கட்டும், கைத்தட்டி ஆவியில நிரம்பட்டும். உன்னை சிறைப்படுத்தினவர்களை நீ சிறையாக்குகிற காலம் இந்த புதிய மாதத்தில் பயப்படாதே. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நிச்சயமாய் தேவனுடைய அனுக்கிரகம் தயவும் எங்களை தொடுவதாக. ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம், பயப்படாத, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் நீங்க பயப்படாதிருங்கள். எந்த காரியத்தை குறித்தும், உலகத்தை குறித்தோ, மாம்சத்தை குறித்தோ, பிசாசை குறித்தோ, உலக தேவைகளை குறித்தோ, பொருளாதார சூழ்நிலைகளை குறித்தோ, வியாதியை குறித்தோ, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு பயம் இருக்குமானா, ஆண்டவர் இந்த மாதம் நம்மளை பார்த்து விசேஷமாய் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாத, பயப்படாத, பயப்படாதன்னு. ஒரு பக்தன் 365 முறை இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னொரு பக்தன் சொல்லுகிறார் 366 நாள் ஜூப்ளி இயரையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். எப்படியோ ஏதோ ஆண்டவர் நம்மளை பார்த்து தைரியப்படுத்துகிறது. அவரை போல யாருமே இருக்க முடியாது. எதை குறித்தும் ஆண்டவர் இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படவே பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட, நம்ம கூட இருக்கிறார். தைரியமாய் திடமனதாய் இருங்கள், எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோட தான் இருக்கிறேன், நீ எதை குறித்தும் பயப்படாதே. இந்த 41 அதிகாரத்தினுடைய 10 வசனத்தை இப்பொழுது நாம் முழுமையாக தியானிக்க போகிறோம். இது பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு விடல. அடுத்தது வார்த்தை பேசப்படுகிறது, திகையாதே, நான் உன் தேவன். சொல்லுங்க, நான் உன். எவ்வளவு அழகா சொல்றார், நான் உன் கடவுள், பயப்படாத, நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறாய் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார் நம்மளை பார்த்து. பயப்படாத, நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுகிற ஆண்டவர், நானே உன் தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஏன் திகைக்க கூடாதான்?
நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். நான் உன் தேவன் அப்படி சொல்ற ஒரு கடவுள் உண்டா இந்த உலகத்துல? இந்த பூமியில் அப்படி ஒருத்தர் உண்டா? நான் உன் தேவன். நீ ஏன் பயப்படுற? நான் உன் தேவன், நான் உன் கடவுள். நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் தான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன், நான் தான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்படி சொல்லுகிற ஒரு ஆண்டவர் உண்டானா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு. சொல்லுங்க அல்லேலூயா. அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? நம்மளை பார்த்து இப்படி தைரியமா சொல்ல ஒருத்தரால முடியுமா? எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. What a wonderful opportunity we have. What a wonderful Father we have. What a wonderful Father we worship. Hallelujah. The opportunity யாருக்கு கிடைக்கும்? ஏசப்பாவை கிடைக்கிற மாதிரி ஏசப்பா என் வாழ்க்கையில வந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அதான் பிரசங்கம் பண்றேன். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில நல்ல ஒரு தருணம். வானத்தையும் பூமி உண்டாக்கினவ, வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்னவ, பூமியின் உருண்டையின் மீது வீற்றிருக்கிறவ, செங்கடலை பிளந்தவர், வனாந்தரத்தில் வழி உண்டாக்கினவர், யோர்தானை பிரித்தவர், எரிகோவை விழத்தள்ளினவ, ஐயோ நட்சத்திரங்களை கைகளில் ஏந்தினவர், காற்றையும் மின்னலையும் பண்டக சாலையிலிருந்து அனுப்பி விடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நீங்கள் ஆராதிக்கிறவர். ஏன் பயப்படுகிறீர்கள்? ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மனுஷனை நம்பாதீங்க, கடவுள் தெய்வம் இயேசு. எதை குறித்தும் பயப்படாதிருங்கள், திகையாதீங்க. ஆண்டவர் சொல், நான் உன் தேவன். அப்படின்னா நீங்க அவ்வளவு பெரிய ஆண்டவர்ங்கிறத நீங்க நம்பணும். நான் உன் தேவன்றார்ல. தாவீது சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. நம்ம ஆண்டவர், அவருக்கு பல முகம் இருக்கு இல்ல, அதெல்லாம் நீங்க நம்பணும். நான் உன் தேவன்றாரு. ஆமா, காட் ஆஃப் லவ், காட் ஆஃப் மர்சி. ஆமா, என்னென்னமோ சொல்லிட்டே போலாம். அவர் சமாதானத்தின் தேவன், அன்பின் தேவன், அரவணைக்கிற தெய்வன், ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், பலப்படுத்துகிற கர்த்தர், நம்ம கூட வருகிறவர், யுத்தம் பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற சும்மா சாதாரண கடவுளா? இல்லவே இல்லை. அவர் உண்மை உள்ளவ, தாய் போல தேற்றுகிறவ. ஆமென். ஆமா, எல்லாம் சொல்லுங்க. கிருபை இல்லையா கிருபை தருவா, பலன் இல்லையா பலன் தருவா, கூட நடக்கும்போது கத்த கூட வருவா, வலது கையை பிடிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 66 சொல்லுகிறது, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது போல நான் உன்னை. அப்படி நல்ல ஆண்டவர். ஒரு பக்கம் இப்படியும் இருப்பார், இன்னொரு பக்கம் பட்சிக்கிற அக்கினியாவும் இருக்கிறாரு. ஒரு பக்கம் யுத்தமும் பண்றாரு, ஒரு பக்கம் கத்த நம்ம கூட நிற்கிறாரு. ஒரு பக்கம் நம்ம கூட பேசுறாரு, ஆறுதல் படுத்துறாரு, கம்ஃபர்ட் பண்றாரு, அன்பு கொடுக்கிறாரு, பலப்படுத்துகிறாரு, தயவு கொடுக்கிறார், சுகப்படுத்துகிறார், விடுதலை கொடுக்கிறார். எல்லா காரியத்திலும் எல்லாமாய் நமக்கு இருக்கிறார்னா நம்ம ஆண்டவரை போல யாருங்க இருக்கிறா? நம்ம மறந்த போதிலும் அவர் நம்மை மறக்காத தெய்வம். நானே உன் தேவன், திகையாதே, நான் உன் தேவன். ரெண்டாவது சொல்றாரு, உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி, பயப்படாத, நான் உன்னை பலப்படுத்துவேன். உன் கூட இருந்து உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறார், I can do all things through Christ who strengtheneth me. கர்த்தர் தான் நம்மளை பலப்படுத்துகிறவ. அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் பலப்படுத்தினா நீ என்ன வேணாலும் செய்ய முடியும் உனக்கு. அந்த பலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஒரு தேவ பிள்ளைக்கு உள்ளான பலனும் அவசியம், வெளியான பலனும் அவசியம். சிலருக்கு வெளியே ஸ்ட்ரென்த் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது, இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்காது. கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மளை பார்த்து சொல்லாரு, பயப்படாத, நான் உன் கூட இருந்து உன்னை பலப்படுத்துவேன். நான் உன் தேவன், உன்னை நான் என்ன செய்வேன், பலப்படுத்துவேன். ஏசாயா 26:1 வாசிக்க கேட்போம். ஏன் நமக்கு இந்த பலன் தேவை என்று ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துறார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும்னு கர்த்தர் நம்மளை பலப்படுத்துறாரு. எதுக்கு இந்த பலன் தேவைன்னு சொல்றாரு?
அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பலனான நகரம் நமக்குண்டு. என்ன நகரம் நமக்குண்டா? நம்ம நீங்களும் நானும் போற நகரம் என்ன நகரம்? சும்மா பலவீனமான நகரத்துக்குள் நீங்களும் நானும் பிரவேசிக்க போகல, பலனான நகரத்துக்குள் நாம் பிரவேசிக்க போகிறபடியால் நமக்கு அந்த பலனான நகரம் நமக்கு உண்டு. ஆதலால தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அந்த பலனை கொடுக்க விரும்புகிறார். இந்த பலனான நகரத்துக்குள்ள எபேசியர் 3:16 பாருங்கள். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட. அப்போ இந்த பலனான பரலோகத்திற்கு போகணும்னா எனக்கு பலன் தேவை. அவர் தான் என்னை பலப்படுத்த முடியும். நான் இன்னைக்கு வசனம் சொல்றேன், அந்த வசனத்துல நீங்க பலப்பட முடியும். 2 நாள் 3 நாள் இந்த வசனத்தை வச்சு பலப்பட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சோறு வரும். உள்ளான மனுஷன்ல சூழ்நிலையை பார்ப்பீங்க, மனுஷனை பார்ப்பீங்க, உலகத்தை பார்ப்பீங்க, பிசாசின் போராட்டத்தை பார்ப்பீங்க. உடனே ஒரு பலவீனம் வரும். ஆனா இந்த பலன் உடனே கண்டினியூவா இருக்கணும்னா, இந்த உள்ளான மனுஷன் எனக்குள் பலன் அடையணும்னா எனக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். உள்ளான் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட. அதனால தான் நீங்க உருண்டு பிறண்டாவது பரிசுத்த ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கிறேன். ஏன் அடிக்கடி சோர்ந்து போறேன்? ஏன் ஒரு காரியம் நடந்தது, யாரோ ஒரு ஆள் பேசிட்டா உடனே பலவீனப்பட்டுறீங்க? ஏன்னா பரிசுத்தாவின் வல்லமை இல்லை. ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே ஏன் சோர்ந்து போறீங்க? நீங்க பலவீனப்படுறதுக்கு காரணம் ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் எப்படி பிரதர் வருவார்? காத்திருங்க. ஹாஸ்பிட்டல்ல காத்திருக்க முடியுது, ஸ்கூல்ல காத்திருக்க முடியுது, ஃப்ளைட்டுக்கு காத்திருக்க முடியுது, பிசினஸ்க்கு காத்திருக்க முடியுது, வேலைக்கு காத்திருக்க முடிகிறது, பிள்ளை பேருக்கு காத்திருக்க முடிகிறது. ஆனால் ஆவியானவரை பெற்றுக்கொள்றது மாத்திரம் எனக்கு உடனே வரணும். இம்மிடியட்டா கிடைக்கிறது உடனே கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியாது. துரிதமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் கேட்கல, நிலைக்காது. துரிதமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் நிலைக்காது. கைப்பாடாய் சேர்க்கிறது தான் நிலைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரயாசப்பட்டு காத்திருந்து நிரப்புங்க உட்காரணும். உபாசத்தில் உட்கார்ந்து போராடணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காரணும், கேட்கணும் வாஞ்சையா. உங்கள் பிதாக்கள் உலக பிரகாரமான தகப்பன் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நீங்கள் பரமபிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறதற்கு அவர் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்க வேண்டிக் கொள்றது இல்லை, அதனால கொடுக்கறது இல்லை. நீங்க காத்திருக்கிறது இல்லை, அதனால கர்த்தர் ஆவியை தர்றது இல்லை. ஏன் சோர்ந்து போறோம்? நான் பலனான நகரத்துக்குள்ள போகணும்னா எனக்கு ஐ நீட் சம் ஸ்ட்ரென்த். இந்த உள்ளான மனுஷன் எனக்கு பலன்னா ஐ நீட் சம் ஹோலி ஸ்பிரிட். தேவ ஆவியானுடைய வல்லமை தேவை. ஆமென் சொல்லுங்க. நீதிமொழி 24:10 பாருங்க. ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகும். உன் பலன் குறுகுச்சுன்னா நீ ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போயிட்டே தான் இருப்பீங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா சோர்ந்து போயிடுவீங்க. போராட்டம் வருதுன்னா சோர்ந்து போவீங்க. ஒரு ஆள் உங்களை பத்தி பேசிட்டா சோர்ந்து போயிடுவீங்க. என்ன இவர் இப்படி பேசிட்டார், அவங்க இப்படி பேசிட்டாங்க, என் கூட பிறந்தவங்க இப்படி பேசிட்டான், எங்க அம்மா இப்படி பேசிட்டாங்க, எங்க அப்பா பேசிட்டாங்க, என் மக பேசிட்டான், மருமக பேசிட்டா. இதுதான் உங்களுக்கு சோர்வா இருக்குமே தவிர, நீங்க உள்ளான மனுஷன்ல பரிசுத்தாவின் வல்லமையில பலப்பட்டிருப்பீங்கன்னா இந்த காதல கேட்பீங்க, விட்டுட்டு போய்கினே இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இருப்பீங்க? போய்கினே இருப்பீங்க. எதை குறித்தும் கவலைப்பட மாட்டீங்க. ரோமர் 15:1 வாசித்து பாருங்கள். அன்றியும் பலன் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க. ஏன் நான் பலனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க என்ன செய்யணும்? உங்களுக்கே பிரியமா நடக்க. இது தெரியலையா உனக்கு, அது தெரியலையா, நான் இப்படி செஞ்சிடும் அப்படின்னு சொல்லாம மற்றவங்க பலவீனங்கள விசுவாசத்துல பலவீனம் உள்ள ஒரு மனிதனை நீ கண்டாயானால் அவன் பலவீனத்தை குறித்து நீ அற்பமாக எண்ணாமல், அவனை நீ சேர்த்துக்கொள்ள ஐயப்படாமல், அவனை நீ சேர்த்துக்கொண்டு அவன் பலவீனத்தில் நீ அவனை பலப்படுத்து. ரோமர் 14:1 சொல்லுதா, அவன் பலவீனத்தை குற்றமாய் நிர்ணயம் பண்ணிராத. ஐயோ, சிலர் விசுவாசத்துல பலவீனமா இருப்பான், சிலர் ஜபத்துல பலவீனமா இருப்பான், சிலர் உபாசத்துல பலவீனமா இருப்பாங்க, சிலருடைய தேவ சமூகத்துல காத்திருக்கிறதுல பலவீனமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட பலன் உள்ளவர்கள் பலவீனர்களை பார்த்து அற்பமாய் குற்றமாய் நிர்ணயம் பண்ணாமல் அவர்களை அழைத்து நீங்க அவங்களை பலப்படுத்துங்க. ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? அவங்க கூட பலவீனரோட டிராவல் பண்ணிடக்கூடாது.
பலவீனரோடய ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டா அவங்க பலவீனம் உங்க கூட தொத்திக்கும். அப்படிதான் பவுல் சொல்றாரு. அதனால நீங்க பலவீனப்பட்டவர்களை, நீங்க பலப்பட்டுட்டேன்றதுனால உங்களையே நீங்க பிரியமா நடக்காம பலவீனர்களை என்ன செய்யுங்க? தேற்றுங்கள். எபிரேயர் 5:14 இப்படி சொல்லுகிறது, பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் நாணேந்திரியங்களை உடையவர்களாகி பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். அப்படின்னா என்ன? பலமான ஆகாரம் என்ன? இதுதான் பலமான ஆகாரம். பலமான ஆகாரத்தை உண்பீர்களானால் நீங்க பிள்ளைகள், சிறு பிள்ளை போல இருக்க மாட்டீங்க, பூரணராய் கடந்து போயிட்டே இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். யோபு 17:9 பாருங்கள். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைக்கொள்வான், மென்மேலும் பலத்து போவான். நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை? நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். எப்ப பலன் வரும் தெரியுமா? பரிசுத்தம். சுத்தமான கை. வியாபாரத்தில், வேலையில், ஊழியத்தில், குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உத்தமம் பரிசுத்தம் வரும்போது பலத்தை கர்த்தர் தருவா. ஏசாயா 40:30 உங்களுக்கு தெரியும். காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறா. காலேப்புக்கு யுத்தத்துக்கு போன காலத்தில் இருந்த பலன் 80 வயதிலும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தாராம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. நல்லா இருக்கா? உத்தமமா இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவாராம். பரிசுத்தமா வாழ கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தா தேவன் பலப்படுத்திக்கிட்டே இருப்பார், வல்லமையை விளங்க பண்ணிக்கிட்டே இருப்பார். காலேப்புக்கு இருந்த பலன் 80 வயது வரைக்கும் அவனுக்கு இருந்தது பாருங்க. யுத்தத்துக்கு போகிற வார்த்தமா இருந்தான். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அந்த பலனை தருவார். எதுக்கு இந்த பலன்? பலனான நகரத்துக்குள்ளே போகிறேன். எந்த நகரம்? பரலோகராஜ்யம் எப்படிப்பட்ட நகரமா? பலமான நகரம். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு என்ன வேணும்? பலன் தேவை. கேட்டு இன்னைக்கு வாங்கிடணும். காத்திருந்து, ஆவியானவரை பெற்றிருந்து, பரிசுத்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்திருந்து பலனை பெற்றுக்கொள்ளணும், பலனை வாங்கி கொள்ளணும். அந்த பலன் வேண்டும். அப்போதான் அடுத்தவங்களை பலப்படுத்த முடியும். அந்த வல்லமையை கர்த்தர் இன்னைக்கு விளங்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறா, பயப்படாத, நான் கூட இருந்து சகாயம் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? சங்கீதம் 121:2, சங்கீதம் 46:1. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு சகாயம் அங்கிருந்து தான். மனுஷனுடைய உதவி எனக்கு. சங்கீதம் 146:3-5 வசனத்தை வாசிங்கள் பாருங்கள். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷ புத்திரரையும் நம்பாதே, அஞ்சி யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. மனுஷனை நம்பாதீங்க. சகாயம் மனுஷன்கிட்ட இருந்து இல்லை, கர்த்தர்ட்ட இருந்து. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவோம். தைரியமாய் கிருபை தண்டையில சேரக்கூடும். அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடினார் பாடுபட்ட நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்ய, சகாயம் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் இடத்துல பிசாசு பிடித்த ஒரு மகனை கொண்டு போய் தன் தகப்பன் விட்ட போது, அங்கே மார்க் 9ஆம் அதிகாரம் 22-24 வசனம் வரை வாசித்து பாருங்க. ஏசப்பாட போய் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க, சகாயம் பண்ணுங்க. ஏசப்பா சொல்ல, விசுவாசமா இரு. அவன் கேட்குறான், நான் விசுவாசமா இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஏன் அவிசுவாசம் நீங்கிறதுக்கு நீங்கள் தான் சகாயம் செய்யணும். நமக்கு எல்லாத்துக்கும் உதவி அவர் தான். உங்கள் ஜபத்துக்கு இந்த மாதம் உதவி செய்வார். உங்கள் அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்வார். உங்கள் உபவாச பலவீனம் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். ஊழியத்துக்கு போக முடியலன்னு உதவி தேவையா, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சகாயத்தை கர்த்தர் பண்ணுவார். கடைசியாக சொல்லுகிறேன், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். சங்கீதம் 118:16 சொல்லுகிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்.
அவருடைய வலது கரத்தினால தாங்குவாராம். கர்த்தருடைய வலது கரம் என்ன செய்யுமா? பராக்கிரமம் செய்யும். இந்த வலது கரம் தான் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறது, ரட்சிப்பை தருகிறது. இந்த வலது கரம் எனக்கு அதிசயங்களை செய்ய வைக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அவருடைய பரிசுத்த புயமும் அவருடைய வலது கரமும் என்னை ரட்சிக்கிறது, பாதுகாக்கிறது, தாங்குகிறது, எனக்கு உதவி செய்கிறது. உபாகம் 33:2 வாசிக்க கேட்போம். உபாகமும் 33:2. கர்த்தர் சீயோனிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலைகளிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமாவார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டதான். அவரது வலது கரம் பராக்கிரமம் செய்கிறது. அவருடைய வலதுகரம் நம்மளை ரட்சிக்கிறது, ஜெயம் கொடுக்கிறது, அதிசயத்தை காண பண்ணுகிறது. அவருடைய வலதுகரத்தினால் தாங்குகிறா. பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். என் வலதுகரத்திலிருந்து அக்னிமயமான பிரமாணம் புறப்பட்டதான். என்ன பிரமாணம்? அக்னிமயமான பிரமாணம். வேத வசனம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது. அதுக்கு நம்ம கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் நம்மளை தாங்குவா. உன்னத பாட்டு 2:6 வாசித்து பாருங்கள். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, வலது கரம் என்னை அணைத்துக் கொள்கிறது. என்னை தாங்கணும்னா நான் அந்த அக்கினிமயமான பிரமாணம், அதுக்கு நான் கீழ்ப்படியணும், அர்ப்பணிக்க வேண்டும். ஏசாயா 42:1 இப்படி சொல்லுகிறது. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தாங்குகிற ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவி அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். நான் ஆதரிக்கிறேன், தாங்குகிற தாசன் அப்படிங்கிறாரு. யாரை தாங்குவாராம்? வலது கையில தாசனை தாங்குவார். தாசன்னா யாரு? ஊழியக்காரன் தான் தாசன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் தாசன் சொல்றார். பிலிப்பியர் 2:6-8 இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை விட்டு பூமிக்கு தம்மைத்தாமே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையின் மரண பரியந்தம் தம்மைத்தாமே தாழ்த்தினார். எவ்வளவு தாழ்த்த முடியுமோ இயேசு தாழ்த்தினார், அடிமையாய் ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் அவரை தாங்கினார். வெளிப்படுத்தினல் 1:20 சொல்லுகிறது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்கின் ரகசியங்கள் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்கள், ஊழியக்காரர்கள். வலது கரத்தில் யார் இருக்கிறாங்க? ஊழியக்காரர்கள். தாசனை கர்த்தர் தாங்குவார். ஊழியம் செய்கிறவர்களை வலது கரத்தில் தாங்குவார். சுவிசேஷம் சொல்லுகிறவர்களை தாங்குவார். ஆத்ம பாரம் உள்ளவர்களை தாங்குவார். ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவையாவது நீங்க ஆதாயப்படுத்தி சுவிசேஷம் சொல்லுகிறவர்களை கர்த்தர் வலது கரத்தில் தாங்குவார். யூதா 24. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ள. உங்களை வலுவாதபடி தாங்கணும்னா அப்படியே வேத வசனம் அக்னி பிரமாணம் வலது கரத்தில் இருக்கிறது. அதுக்கு கீழ்ப்படிங்க. இயேசு தாசனாய் அவர் கீழ்ப்படிந்தா, ஊழியத்துக்கு கீழ்ப்படிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, பயப்படாதீங்க, உங்களை தாங்குவார். அப்படி வலது கரம் உங்களுக்கு பராக்கிரமம் செய்யும். லெட்ஸ் ஸ்டாண்ட். எல்லாம் ஜெபிக்க முடியல, எழுந்திருப்போம். பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். திகையாத, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தை உன்னை தாங்கும். உங்களை வலுவாதபடி அவர் காப்பார். மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்துவார். அவர் தான் வல்லமை உள்ளவர். இந்த ஆவியானவர் எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. உடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்ய போறதுக்காய் நன்றி. உம்மை மட்டும் நாங்கள் விட்டுறவே மாட்டோம்ப்பா. சொல்லுங்க, உங்களை விட்டு போக மாட்டேன், உங்க பிரியமானதை செய்வேன். எப்போது நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.